ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்ஃபூ ஹாஸ்டல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்ஃபூங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சக்தின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா, அது குங்ஃபூ பண்ணுறவங்கலாம் ரொம்ப நல்ல ஹெல்த்தாக இருப்பாங்க, நல்ல பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இந்த படத்தில் குங்ஃபூங்கிறது எப்படி காட்டியிருக்காங்கன்னா, ரொம்ப பவர்ஸை வச்சு காட்டியிருக்காங்க. அதாவது சக்தியை வச்சு காட்டியிருக்காங்க. அதாவது நிறைய பவர்ஸை குங்ஃபூ யூஸ் பண்ணி பவர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹாஸ்டலில் நிறைய பேர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரவுடி கேங் ஒரு ஊருக்குள்ளே ஒன்று இருக்கும். அதாவது கோடாரி கேங்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஊருக்குள்ளே ஒன்று இருக்கும். இந்த ஹாஸ்டலில் இருக்கிற இந்த கோடாலி கேங்கால் அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அதை வந்து நம்ம ஹீரோஸ்லாம் எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க, இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் எப்படி தடுத்து நிறுத்தி அந்த கோடாலி கேங்கை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இந்த கோடாரி கேங்க சாதாரணமானவங்க கிடையாது. அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு சில பேர் குங்ஃபூ தெரியுங்கிறதுனால குங்ஃபூ தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் வர ஃபைட்லாம் ரொம்ப பயங்கர ரணகலமாக இருக்கும். அப்படி தான் நம்ம வில்லனையும் கூப்பிட்டு வருவாங்க. அந்த வில்லன் வந்து அப்படியே கோடாரி கேங்கோட தலைவனாகவே மாறிடுவார். அதை தலைவனையே போட்டு தள்ளிட்டு கோடாரி கேங்கோட தலைவனாகவே மாறிடுவார். நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா செம்ம சேட்டை பிடிச்ச ஒரு கேரக்டராக இருப்பார். ஒரு திருடனாக இருப்பார். பூட்டெல்லாம் உடைக்கிறது, ஐஸ்கிரீம் வாங்கி திருடுற ஒரு திருடனாக இருப்பார். அப்புறமேட்டு அவருக்கு குங்ஃபூவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே குங்ஃபூ புக்கெல்லாம் படிக்கிறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவர் சாதாரணமான ஒரு பையனாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே இருக்க குங்ஃபூ சக்தியெல்லாம் வெளிப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். ஒரு 100 பேரோட ஹீரோ வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த சண்டையெல்லாம் ஒவ்வொருத்தரோட எலும்பெல்லாம் உடச்சி அப்படியே வானத்தில் பறக்க விட்டு பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு. கிளைமேக்ஸில் யாராலையுமே சமாளிக்க முடியாத இல்லைன்னு ஒரு பெரிய சக்தியை வச்சு சமாளிப்பார். புத்தாஷ்டம்னு சொல்லி ஒரு கும்புவத்தையை சொல்லி சமாளிப்பார். ஒரு கடவுளோட ஆசை பெற்ற ஒரு பையனாகவே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ரொம்ப காமெடியான ஒரு ஃபிலிம் இது. இந்த படத்தில் அந்த ஹாஸ்டலோட ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து செம்ம காமெடி பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் செம்ம காமெடி, நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் செம்ம காமெடி பண்ணுவாங்க. இந்த படத்தில் வர ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருப்பாங்க. என்னவான்னா என்னன்னா ஊமையாக இருப்பாங்க. ஒரு நார்மல் பையனுக்கும் ஒரு ஊமை பொண்ணுக்கும் வர காதலை காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு மன்னிக்கிற ஒரு குணம் நம்ம ஹீரோவுக்கு இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதில் திருந்துதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கொடுக்கறது, ஒரு திருந்துதல், ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த வில்லனு திருந்திடுவான்னு தான் நினைக்கிறேன். திருந்திடுவார். அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா ரொம்ப ஜாலியான படம், ரொம்ப சூப்பரான படம். ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. பயங்கரமான ஒரு ஃபைட்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் சொல்ல வேண்டியது அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு குச்சி மிட்டாயெல்லாம் காட்டியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த ஹீரோவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த குச்சி மிட்டாய் அதை காட்டியிருப்பாங்க. அப்புறமேட்டு குச்சி மிட்டாய் விற்கிறவராகவே மாறிடுவார். ஒரு நல்ல ஒரு நினைவு பரிசாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த படத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு படம் அது. பாருங்கள். பாய். நான் ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே சூப்பரான படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ பாய்.